அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து 4 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. நான் இந்த வீடியோட சொல்லணும்னா இல்லையான்னு தெரில, ஆனால் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து 4 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் கண்டென்ட்களுக்கு என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம நோக்கி பாயும் விண்கல். அதோட பேர் 1998 OR2. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். OR2 இந்த ஆஸ்ட்ராய்டு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ராய்டுக்கும் மீட்டருக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஆஸ்ட்ராய்டு வேறு, மீட்டர் வேறு. மீட்டர் வந்து சின்னதாக இருக்கும், ஆஸ்ட்ராய்டு வந்து பெருசாக இருக்கும். ஆஸ்ட்ராய்டுக்கு நிலா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் மீட்டர் வந்து நம்ம அதில் நிறைய தடவை வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த 1998 OR2 கூட போகலாம். ஓகே, 65 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம உலகத்தில் விழுந்துச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டு தான் டைனோசராக அழிச்சிது. அந்த ஆஸ்ட்ராய்டு டைனோசரை மட்டும் அழிக்காமல் 75% உயிரினத்தை அழிச்சிது. மிச்சம் உள்ள 25% உயிரினத்துலேருந்து தான் நம்ம வந்தோம். 1998 OR2 இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம உலகத்துக்கே இந்த வருஷத்தில் வரும்னு எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்போனா 1998 தான் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே வருஷத்தில் கணக்கு பண்ணி இந்த வருஷம் 29ஆம் தேதி நம்ம உலகத்துக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருன்னா நேட்டான்னு ஒரு ஆர்கனைசேஷன் தான் அது கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டோட ஆர்பிட் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. இதான் அந்த ஆஸ்ட்ராய்டோட ஆர்பிட். ஓகே, அந்த ஆர்பிட்டில் எந்த தடையும் இல்லை, ஃபுல்லாக கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளோட 64 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அதாவது 4 பில்லியன் மைல்ஸ் தள்ளி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 64 லட்சம் கிலோமீட்டர்னால் எவ்வளோன்னு தெரிலனா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நம்மளுக்கும் நிலாவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதோட 15 டைம்ஸ் தூரத்தில் தான் அந்த ஆஸ்ட்ராய்டு வருது. அப்போ அவ்வளோ தூரத்தில் தான் வருது, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு எல்லோரும் நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது ரொம்ப கிட்ட. நம்மளை பொறுத்த வரைக்கும் 64 லட்சம் கிலோமீட்டர்னால் ரொம்ப தூரம், ஆனால் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கிட்ட. நான் ஒரு இமேஜ் காட்டுறேன், இந்த இமேஜை பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அந்த நம்ம எர்த்தும் அந்த ஆஸ்ட்ராய்டும். அப்போ நம்ம உலகத்தில் விழுந்துருமான்னு கேட்டிங்கன்னா விழாதுன்னு சொல்லுவேன். ஆனால் லைட் ஸ்பீடில் ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டுனா அது கண்டிப்பாக நம்ம உலகத்தில் விழும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நம்ம உலகத்தில் அந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்தால் என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்பீடாக வருது அந்த ஆஸ்ட்ராய்டு. அதனால அந்த தாக்கம் அப்படி இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தெரியுமா, அந்த 10 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம உலகத்தில் விழுந்துச்சுன்னு, அதோட 2 டைம்ஸ் அதிகமாக பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக வருது. அந்த ஸ்பீடில் நம்ம உலகத்தில் வந்து விழுந்துச்சுன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு அந்த நம்ம பூமியோட கோள் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்பிட் கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட்லேருந்து வரல, அதாவது மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குல்ல, அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்லேருந்து வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் அது எங்கேருந்து வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. நம்ம அந்த ஆஸ்ட்ராய்டு வருமா இல்லையான்னு தான் கேள்வி. கண்டிப்பாக வராது. அது சேஃபாக ஏப்ரல் 29ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு நம்மளை சேஃபாக கடந்து போயிடும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கண்டென்ட்கள்